ஹலோங்க, லதா ஹியர். இது வந்து ஒரு லன்ச் மெனுங்க. டொமேட்டோ ரைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணால் மேக்ஸிமம் ரைஸ் நிறையா இருக்கும். நமக்கு ஃபைபர் ஃபுட் கம்மியாக இருக்கும்ல, வெஜிடபிள்ஸும் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீனும் ரொம்ப கம்மியாக இருக்கும், கார்ப்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, பட் நோட் பண்ணிக்கோங்க, எப்போ வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு வெஜிடபிளை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நான் இப்போ என்ன பண்ணேன்னா, பிளேட்டை பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டில் வந்து டொமேட்டோ ரைஸ் இருக்குது, இன்னொரு பாட்டில் பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குது, அது இருக்குது. ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருக்குது, அது பண்ணி வச்சுருந்துச்சு கிரேவி மாதிரி சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும்னு. ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் வெள்ளரிக்காய் இருக்குது, கேர்டு இருக்குது. இந்த லன்ச் பார்த்திங்கன்னா கலெக்டிவ் காம்போ ஆஃப் ஆல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். எப்படின்னா வெஜிடபிள் இருக்குது ஃபைபரில், பொட்டேட்டோவில் வந்து பொட்டாசியம் இருக்குதுங்க, அது வந்து குழந்தைங்களுக்கு குட்டு, ரொம்ப எனர்ஜி பூஸ்டரும் கூட. எவ்ரிடே மார்னிங் கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா பொட்டேட்டோவில் ஒரு ஃப்ரை எல்லாம் பண்ணாமல் டைரெக்ட் பாயில் பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப கூட இருந்தாலும் பொட்டேட்டோ சாப்பிட்டா வந்து ரெகுலேட் ஆகும். அதில் பொட்டாசியம் நிறையா இருக்கிறனால ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டானால் லோயர் பண்ணும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். முருங்கைக்காய் தெரியும் உங்களுக்கு, நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு கீரை அதோடு சேர்த்து வச்சுருக்கேன். கேர்டில் வந்து ப்ரோட்டீனும் இருக்குது, அது ரொம்ப ப்ரோபயோட்டிக், குட் ஃபார் கட்ஸ் ஹெல்த்துங்க. ஸோ எப்போ வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் தான் அது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். இதே கேஸ் தான் வந்து பிரியாணிக்கு அப்ளை ஆகும், இதே கேஸ் தான் எல்லா வெரைட்டி ரைஸ்லேயும் நமக்கு ப்ராப்ளம். ரைஸ் கண்டென்ட் ரொம்ப கூடிச்சுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கூடுதுங்க. ஸோ நமக்கு எப்போயாவது சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. இல்லை வெரைட்டி ரைஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் எங்களோட ஃபேவரேட் அப்படின்னா ப்ளஸ் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் நல்ல பேக்கடு லன்ச் வித் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். நல்லா இருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களோட வியூஸை. I learn from you, you learn from me. Stay connected, that's all I needed. Bye for watching now.